பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? குசியா இருக்கும். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு முரளி வாசிக்கலாம். அந்த குஷியோடைய அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். ஏப்ரல் 15, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தந்தை ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். நீங்கள் உங்களது வாழ்க்கையை 21 பிறவிகளுக்கு காப்பீடு செய்து கொள்ள லைஃப் என்ஷூர் தந்தையிடம் வந்துள்ளீர்கள். உங்களது வாழ்க்கை என்றால் நீங்கள் அமரராக ஆகிவிடக்கூடிய அளவிற்கு காப்பீடு செய்யப்பட்டு விடுகிறது. தந்தை ஆன்மீக குழந்தைகள் கிட்ட உரையாடல் செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, நீங்க தந்தை கிட்ட எதுக்காக வந்திருக்கீங்க? 21 பிறவிக்கு உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் செய்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ற. லைஃப் இன்சூரன்ஸ், வாழ்க்கையை இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா 21 பிறவிக்கு நீங்க அமரராகிவிடும் அளவிற்கு காப்பீடு செய்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கறாங்க, மனிதர்கள் கூட தங்களது லைஃப் இன்சூர் ஆயுள் காப்பீடு செய்து கொள்கிறார்கள் மற்றும் குழந்தைகளாகிய நீங்களும் செய்து கொள்கிறீர்கள். இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? பதில், மனிதர்கள் தங்களது ஆயுள் காப்பீடு லைஃப் இன்சூர் எதற்காக செய்விக்கிறார்கள் என்றால், இறந்து விட்ட பிறகு குடும்பத்தாருக்கு பைசா கிடைக்கட்டும் என்று. குழந்தைகளாகிய நீங்கள் எதற்காக இன்சூர் காப்பீடு செய்கிறீர்கள் என்றால், நாம் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது, அமரராகி விட வேண்டும் என்பதற்காக. சத்தியுகத்தில் ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்காது. இப்பொழுது நீங்கள் உங்கள் லைஃப் இன்சூர் ஆயுள் காப்பீடு செய்து விடுகிறீர்கள், பிறகு ஒருபொழுதும் இறக்க மாட்டீர்கள். இந்த குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பின்னாடி நம்ம இறந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய குடும்பத்தினருக்கு பணம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறீங்க தந்தை கிட்ட எதுக்காக அப்படின்னா, 21 பிறவிக்கு நாம இறக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறீங்க. சத்தியுகத்துல ஒன்றும் இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது. இப்ப தந்தை கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் பண்றதுதான் அங்க 21 பிறவிக்கு இறக்காம இருக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட குஷி உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க இறப்போம் அப்படின்னாலும் எப்படி இறப்போம்? ஆத்ம உணர்வுலயே தான் இருப்போம். ஆனா ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ் எடுத்துக்கிறது மாதிரி தான் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துட்டு போகும். அதான் அப்பா அப்படி சொல்ற, ஒரு போதும் இறக்க மாட்டீங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர். துவாபரத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம தேக உணர்வுக்கு வசமானால தேகம் இறந்து போறதுதான் நாமளே இறந்து போனதா கணக்குல எடுத்துக்கிறோம். அதனாலதான் 21 பிறவி நீங்க இறக்காம இருக்கிறதுக்கான காப்பீடு செய்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. ஓகே சிஸ்டர். பாடல், இவர் யார் இன்று அதிகாலையில் வந்தார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துகிறார். தந்தை நம்ம இப்பொழுது 21 பிறவிகளுக்கு மட்டும் என்ன 40 முதல் 50 பிறவிகளுக்காக இன்சூர் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த ஜனங்கள் ஆத்மாக்கள் தானே வரும். அந்த ஜனங்கள் தாங்கள் இறந்து விட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு பணம் கிடைத்துவிடும் என்பதற்காக இன்சூர் செய்கிறார். நீங்கள் 21 பிறவிகளுக்கு இறக்கவே கூடாது என்பதற்காக இன்சூர் செய்கிறீர்கள். அமரராக ஆக்குகிறார் அல்லவா? நீங்கள் அமரர்களாக இருந்தீர்கள். மூலவதனம் கூட அமரலோகமாகும். அங்கு மரணம் அடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பது இல்லை. தந்தை கிட்ட நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இப்ப எத்தனை 21 பிறவிக்கு இல்ல 40-50 பிறவி கூட இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு தந்தை உங்களுக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. மனிதர்கள், அதாவது அந்த மக்கள் ஜனங்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஜனங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த பணத்தை உதாரணமா தான் சொல்றாரு. பின்னாடி நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா நீங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு 21 பிறவி நம்ம இறக்காம இருக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே அமரர்கள் தான். எங்க இருந்தீங்க? அந்த ஆத்மலோகத்தை தான் அமரலோகம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். பொதுவா அமரலோகம்னு சத்தியவத்தை சொல்லுவாரு. இன்னைக்கு அந்த ஆத்மலோகம் கூட அமரலோகம் தான். அங்க ஆத்மாக்கள் இருந்தீங்க, அங்க பிறப்பிறப்பிற்கான விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஆத்மா சைத்தன்யமானது அங்க உயிரோட்டமா இருந்துச்சு, அது உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்ற. சரிங்க சிஸ்டர். அவர்களது குடும்ப நீங்கள் இருந்தீர்கள்,
மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பதில்லை. அங்கு மரணம் அடைவது மற்றும் உயிருடன் இருப்பது என்ற விஷயம் இருப்பது இல்லை. அது ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடமாகும். இப்பொழுது இந்த ஆன்மீக உரையாடலை தந்தை தனது குழந்தைகளிடம் செய்கிறார், வேறு யாரிடமும் செய்வது இல்லை. எந்த ஆத்மா தன்னை அறிந்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் உரையாடுகிறார். மற்ற வேறு யாரும் தந்தையின் மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். தந்தையோட மொழியை யாருமே புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சொல்ற விஷயம் யாருக்கும் புரியாது இல்லையா? என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க அப்படின்னு. அதான் யார் நல்ல விதத்துல புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் நான் உரையாடல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. மொழியை புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். கண்காட்சியில் இத்தனை பேர் வருகிறார்கள், உங்களது மொழியை புரிந்து கொள்கிறார்களா என்ன? யாரோ ஒருவர் சிறிது புரிந்து கொள்வது கூட அரிது. உங்களுக்கு கூட புரிய வைத்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இருந்தாலும் எவ்வளவு குறைவானோர் புரிந்துள்ளார்கள். இறப்பதும் ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். இறப்பதும் ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். அதாவது அந்த கண்காட்சியில வரவங்க வராங்க, வந்து கேக்குறாங்க, ஆனா எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. அதான் தந்தையின் மொழி எல்லா ஆத்மாக்களுக்கும் புரிஞ்சிடாது அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுக்கும் கூட நான் எவ்வளவோ வருஷங்களா புரிய வச்சுட்டு இருக்கேன், இருந்தாலும் எவ்வளவு பேர் இன்னும் புரிஞ்சிருக்கீங்க, இன்னும் புரிஞ்சுக்கிடாதவங்களும் இருக்காங்க இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அது இறப்பதுன்றது ஒரு நொடிக்கான விஷயம்தான். அதாவது விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ஒரு நொடிக்கான விஷயம்தான். ஆனா புத்தியில அமர்றதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தூய்மையாக இருந்த ஆத்மாக்களாகிய நாம் தான் பத்தித்தமாக தூய்மையற்றவராக ஆகியுள்ளோம். மீண்டும் நாம் தூய்மையானவராக வேண்டியுள்ளது. அதற்காக ஸ்வீட் ஃபாதர், இனிமையான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை விட ஸ்வீட் இனிமையான எந்த பொருளும் கிடையாது. இந்த நினைவு செய்வதில்தான் மாயையின் தடைகள் ஏற்படுகின்றன. பாபா நம்மை அமரராக ஆக்க வந்துள்ளார் என்பதையும் அறிந்துள்ளீர்கள். புருஷார்த்தம் முயற்சி செய்து அமரராக ஆகி அமரபுரிக்கு அதிபதியாக வேண்டும். இருக்கிறதுலே இனிமையான பொருள் எது அப்படின்னா அது தந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே உண்மையான சாக்ரினே தந்தை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இனிமையான தந்தையை நீங்க எந்த அளவுக்கு நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. சாக்ரின் மலைன்னு சொல்லுவாரு. ஆமா, இனிப்பு மலை தான். அவராகி அதிபதியாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அமரராகவோ எல்லோரும் ஆகிவிடுவார்கள். அமரராகவோ எல்லோரும் ஆகிவிடுவார்கள். சத்தியகத்திற்கு அமரலோகம் என்றே கூறப்படுகிறது. இது மரண உலகமாகும். இது அமரக்கதையாகும். அப்படி இன்றி சங்கரன் மட்டும் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் என்பது அல்ல. அவையோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்றீங்களா பிறகு? சிவனுக்கும் சிவன் வந்து பார்வதிக்கு ஒரே ஒரு பார்வதிக்கு மட்டும் அமரக்கதை சொன்னதா சொல்லி வச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. ஆனா நீங்க எல்லாருமே இங்க பார்வதிகள் தான், எல்லாருமே ஆத்மாக்கள் பார்வதிகள் தான். சிவன் நான் ஒருத்தன் தான், நான் தான் உங்களுக்கு இப்ப அந்த அமரக்கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அமரக்கதைங்கிறது இந்த அமரலோகத்தின் கதை. அமரலோகம்ன்றது இந்த சத்தியுகத்தை குறிக்கக்கூடிய கதை. இந்த 21 பிறவி எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிற இந்த அமரக்கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்க. அப்பா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் என் ஒருவனிடம் மட்டுமே கேளுங்கள், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானத்தை நான் தான் அளிக்க முடியும். நாடக திட்டத்தின்படி முழு உலகம் தமோ பிரதானமாக ஆகியுள்ளது. அமரபுரியில் ஆட்சி புரிவது அதற்குத்தான் அமர பதவி என்று கூறப்படுகிறது. அங்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஆகியவை இருக்காது. இப்பொழுது உங்கள் லைஃப் இன்சூர் ஆயுளை காப்பீடு செய்யப்படுகிறது. நீங்கள் ஒரு பொழுதும் இறக்க மாட்டீர்கள். இது புத்தியில் குஷி இருக்க வேண்டும். நாங்கள் அமரபுரிக்கு அதிபதி ஆகிறோம். எனவே அமரபுரியை நினைவு செய்ய வேண்டியுள்ளது. மூலவதனம் வழியாகத்தான் செல்ல வேண்டியுள்ளது. இது கூட மன்மனாபவ ஆகிவிடுகிறது. எது கூட மன்மனாபவன் சொல்றாரு? மூலவதனம் வழியாதான் நீங்க சத்தியகத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. இந்த விஷயம் கூட மன்மனாபவ தான். அப்பா மற்றும் ஆஸ்தி அதுல சேர்ந்தே வந்துருச்சு பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. நீங்க மூலவதனத்துக்கு போறீங்கன்னா ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தையை நினைவுக்கிறீங்க. அப்ப மன்மனாபவ வந்துருது. கூடவே நம்ம அங்க போயிட்டு மறுபடியும் திரும்பி ஆஸ்தி எடுக்கிறதுக்கு இங்க சத்தியகத்துக்கு வரோம் அப்படின்னா அங்க மத்தியாஜிபாவா ஆயிடுச்சு இல்லையா? தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யறது தான். இத ரெண்டு வார்த்தைக்கான விஷயம் தான் அப்படிங்கறத சொல்லுவார். சரிங்க சிஸ்டர் வாசி. ஆனா ஆவண்ணா அப்பா ஆஸ்தி, மூலவதனம் சத்தியுகம், மன்மனாபவ மத்தியாஜிபாவ.
கேளுங்க. ம், அப்பா சொல்றாங்க, ம், மூலவதனம் என்பது மன்மனாபவ, அமரபுரி என்பது மத்தியாஜீபவ. ம், ஒவ்வொரு விஷயத்திலும் 2 எழுத்துக்கள் தான் வருகின்றன. ம், உங்களுக்கு புத்தியில் பதியும் வகையில் எவ்வளவு விதமாக புரிய வைக்கிறார். எல்லாவற்றையும் விட அதிகமான உழைப்பு இதில்தான் உள்ளது. ம், தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த பிறவி எடுத்துள்ளேன். ம், 84 பிறவிகளின் வெவ்வேறு பெயர், ரூபம், தேசம், காலத்தில் சுற்றியபடியே வந்துள்ளேன். ம், சத்தியுகத்தில் இத்தனை பிறவி, திரேதாவில் இத்தனை. இது கூட நிறைய குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். ம். 84 பிறவி நான் எடுத்திருக்கேன். சத்தியுகத்துல இத்தனை பிறவி, திரேதாயில இத்தனை பிறவி, அப்புறம் துவாபர கலியுகத்துல இத்தனை பிறவி அப்படிங்கிற இந்த விஷயம் கூட நல்ல விதத்துல புரிய வச்சிருக்கேன். இத கூட குழந்தைங்க மறந்துடுறாங்க. இதுதான் உண்மையிலேயே சுயதர்சன சக்கரம். இந்த சக்கரத்தை சுத்தும் போதுதான் நமக்கு ஆத்ம உணர்வே வரும். சரீரம் தான் 84 சரீரம் எடுத்திருக்கோமே தவிர ஆத்மா நான் ஒருத்தன் தான் அப்படிங்கிற நினைவு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சக்கரத்தை சுத்த சொல்றேன். சரிங்களா? நான் சுயதர்சன சக்கரம் எப்படி சுத்தணும்னு ஒரு லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பிரதர். ஓகே சிஸ்டர். இருக்குங்க. ம், அப்பா சொல்றாங்க, ம், முக்கியமான விஷயமே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஸ்வீட் இனிமையான தந்தையை நினைவு செய்வது. ம், எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் இருக்கும் பொழுது குஷி இருக்கும். ம், யாரை நாம் வாருங்கள் வந்து தூய்மையாக்குங்கள் என்று அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்தோமோ ம், அந்த பாபா மீண்டும் வந்துள்ளார். மூலவதனம் மற்றும் அமரபுரி சத்தியுகத்தில் தூய்மையானவராக இருப்போம். ம், பக்தியில் மனிதர்கள் முக்தி அல்லது கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக புருஷார்த்தம் முயற்சி செய்கிறார்கள். ம், முக்தி என்று கூறினாலும் சரி அல்லது நிர்வாண தாம் என்று கூறினாலும் சரி, வானப்பிரஸ்தம் என்ற வார்த்தை சரியானது. ம். வானப்பிரஸ்திகளோ நகரத்திலேயே இருப்பார்கள். வாசிங்க. நரகத்திலே இருப்பதா என்னமோ தெரியல. நகரத்துலதான் இருப்பாங்க. வானப்பிரஸ்திகன்றது வயசானவங்க. நகரத்துல இருந்தாதானே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆனா சன்னியாசிங்க காட்டுக்கு போயிருவாங்க இல்லையா? அப்படிங்கறத அந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி சொல்றேன். வானப்பிரஸ்திகளோ நகரத்திலேயே இருப்பார்கள். சன்னியாசிகளோ வீடுவாசலை விட்டு விட்டு காட்டிற்கு சென்று விடுகிறார்கள். ம், தற்காலத்தைய வானப்பிரஸ்திகளிடம் எந்த ஒரு வலிமையும் இல்லை. சன்னியாசிகளோ பிரம்மத்தை பகவான் என்று கூறிவிடுகிறார்கள். ம். பிரம்மலோகம் என்பது இல்லை. வானப்பிரஸ்திங்க கிட்ட சக்தி இல்லையா, வலிமை இல்லாம இருக்காங்களாம். அந்த அளவுக்கு பக்தி செய்யறது இல்ல அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இப்ப யார் வயசானவங்க, யார் நல்லா தீவிரமா பக்தி செய்யறாங்க? செய்யறவங்க இருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு ஈடுபாட்டோட செய்யறவங்களா இருக்காங்களா அப்படின்றது இல்ல. வெறும் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மட்டும் ஏதோ கடமைக்கு செய்யறவங்களா தான் இருக்காங்க. அப்படிங்கறதுனாலதான் வானப்பிரஸ்திகள் மொத்தமா சக்தி இல்லாதவர்களா இருக்காங்க. இவங்க சன்னியாசியும் கூட அந்த பரம தத்துவத்தை, அந்த பரந்தாமத்தை பகவான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டை பகவான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, மறுபிறவியோ யாருடையதுமே நின்று போய்விடாது என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவரவர் பாகங்களை அனைவரும் நடிக்கிறார்கள். வருவது போவது என்ற சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது. இச்சமயம் கோடிக்கணக்கான மனிதர்கள் உள்ளார்கள். இன்னும் வந்து கொண்டே இருப்பார்கள். புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். பிறகு முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் காலியாகிவிடும். மூலவதனம் என்பது முதல் தளம், சூட்சும வதனம் என்பது 2வது தளம், இது 3வது தளம் அல்லது இதற்கு கிரவுண்ட் ஃப்ளோர் தரைத்தளம் என்றும் கூறலாம். எனக்கு ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கும். என்னடா அந்த சக்கரத்துல இருந்து அப்பா விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுதான் சந்தோஷமாவே இருக்குது. நம்ம கல்பமா இப்பதான் சுத்தி வந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது. சரி, ஓகே. அப்புறம் 3 ஃப்ளோரை பத்தி சொல்றாரு. முதல் தளம் வந்து மூலவதனம், 2வது ஃப்ளோர் வந்து சூட்சும வதனம், 3வது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இந்த சாக்கார உலகம். இந்த சாக்கார உலகத்துலதான் டிராமா நடிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. 84 பிறவிகள் எடுக்கிறீங்கன்னா இந்த சாக்கார வதனத்துலதான் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். கோடிக்கணக்கான மனிதர் இப்ப இருக்கிறாங்க. ஒருத்தரா எல்லாம் வந்து கொண்டே இருக்காங்க. புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆமா, அதான் சக்கரத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவங்கவுங்க பாகத்தை வந்து நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, வேறு எந்த தளம் கூட கிடையாது. அவர்கள் நட்சத்திர மண்டலங்களில் கூட உலகம் உள்ளது என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல. முதல் தளத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். மற்றபடி மனிதர்களுக்காகவே இந்த உலகம் உள்ளது. நீங்கள் எல்லையில்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள் அவர்கள். நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த கண்களால் அனைத்தையும் பார்த்தும் கூட பார்க்க கூடாது. அதான் இந்த கண்களால எதெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாம் அழியதான் போகுது. அதனாலதான் நீங்க பார்த்தும் பார்க்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். எல்லையில்லாத வைராக்கியம் உடைய குழந்தைகளா இருக்கீங்க. ஆமா, இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
குழந்தைகள் ஆவீர்கள். ம் ஓகே. இல்லை இல்லாத வைராக்கியமுடைய குழந்தைகள் ஆவீர்கள். இந்த பழைய உலகத்தில் இருந்தாலும் இந்த கண்களால் அன்னத்தை பார்த்தும் கூட பார்க்க கூடாது அப்படின்னு இருக்காங்க அப்பா. ம் இதுதான் முக்கியமான புருஷார்த்தமாகும். ஏனெனில் இவை எல்லாமே முடிந்து போய்விடும். அப்படி இன்று உலகம் அமைக்கப்படவே இல்லை என்பது அல்ல, அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதன் மீது வைராக்கியம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம், பக்தி, ஞானம் ம் மற்றும் வைராக்கியம். ம் ஞானம், பக்தி, வைராக்கியம். ஞானம்ங்கிறது அரைக்கல்பம், பக்திங்கிறது அரைக்கல்பம். இந்த பக்தியிலேருந்து உங்களுக்கு இப்போ வைராக்கியம் வரணும், அதுக்காகத்தான் அந்த வைராக்கியம்ன்ற வார்த்தையை வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றேன். பக்தியிலேருந்து வைராக்கியம் உடையவர்கள் ஆனாதான் ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். ஞானம் புரிஞ்சுக்கிட்டா தான் ஞானம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, நீங்க ஆத்மான்னு உணருங்க, அந்த ஆத்மாவின் தெய்வீக சம்ஸ்காரங்களை எழுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த விஷயத்த தாரணை செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பக்தியின் மீது வைராக்கியம் வேணும் அப்படிங்கிறார். இந்த பழைய உலகமும் பக்தி சார்ந்த விஷயம்தான், அதனால அந்த பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சிஸ்டர். ஞானம் சத்தியுகம், திரேதாயுகம், பக்தி துவாபர கலியுகம், வைராக்கியம் சங்கம் யுகம். ஆமா. அப்பா சொல்றாங்க பக்திக்கு பின்னர் இருப்பது ஞானம், பிறகு பக்தியின் மீது வைராக்கியம் ஆகிவிடுகிறது. இது பழைய உலகமாகும் என்பதை புத்தியினால் புரிந்துள்ளீர்கள். இது நமது கடைசி பிறவியாகும். இப்பொழுது எல்லோரும் திரும்பி செல்ல வேண்டும். சிறிய குழந்தைகளுக்கு கூட சிவபாபாவை நினைவூட்ட வேண்டும். ஆமா, சிறிய குழந்தைகளுக்கு கூட சிவபாபா நினைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பும் தவறுமான உணவு பழக்கங்கள் போன்ற எந்த ஒரு பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. சிறிய வயதில் என்ன பழக்கம் ஏற்படுத்துகிறீர்களோ அதே போல பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. தற்காலத்தில் சகவாச தோஷம் மிகவுமே அசுத்தமானது. நல்ல தொடர்பு உயர்த்தும், தீய தொடர்பு வீழ்த்தும். இது விகார கடல், வேசியாலயமாகும். ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் சத்தியமானவர் ஆவார். காட் இஸ் ஒன், கடவுள் ஒருவரே என்று கூறப்படுகிறது. அவர் சத்தியமான விஷயங்களை புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளே, உங்களது தந்தையாகிய நான் உங்களிடம் ஆன்மீக உரையாடல் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். 5ல வளையாது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல சொல்றாரு. சின்ன வயசுல நீங்க என்ன பழக்கத்தை ஏற்படுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு பின்னாடி கடைசியில வரும், கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தவறான உணவு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது, நல்ல உணவு பழக்க வழக்கங்களை நீங்க பழக்கப்படுத்தணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அப்புறமேலு சகவாச தோஷத்துல எல்லாம் போயிடக்கூடாது. நல்ல சகவாசம் உங்களை உயர்த்தும், தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கும். இந்த முழு உலகமும் இப்ப விஷக்கடலா இருக்கு, விகார கடலா இருக்குது. அதனால யாரு சொல்றதையும் கேட்காதீங்க. சத்தியமான தந்தை நான் ஒருத்தன் தான். உண்மையிலே நல்ல சகவாசம் தந்தை கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. தந்தை கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உயர்ந்தவர்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஓகே சார். இந்த ஆன்மீக உரையாடலாம் செய்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. ஆமா. அப்பா சொல்றாங்க, என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் அல்லவா, அவரே ஞானக்கடல், பதித்த பாவனர் ஆவார். புதிய சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா ஆவார். பழைய சிருஷ்டியை விநாசம் செய்விக்கிறார். இந்த திருமூர்த்தியோ பிரசித்தமாக உள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவன் ஆவார். நல்லது. பிறகு சூட்சும வதனத்தில் இருப்பவர்கள் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரன். அவர்களுடைய சாட்சாத்காரம் கூட ஆகிறது. ஏனெனில் தூய்மையானவர்கள் அல்லவா, அவர்களை உயிரூட்டமுடையவர்கள், சைத்தன்யமானவர்கள் என்று இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆமா, அவர்கள் அந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர்கள் எல்லாமே சூட்சுமவதனவாசிகள். இருந்தாலுமே அந்த இப்ப அவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்குதுன்னா கூட, அவங்களுடைய காட்சி கிடைக்குதுன்னா ஏன்னா அவங்க தூய்மையானவர்களா இருக்காங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சங்கரன் அப்பா சொல்றாங்க, இந்த கண்களால் பார்க்க முடியாது. தீவிரமாக பக்தி செய்தால் பார்க்க முடியும். உதாரணமாக யாராவது அனுமாருடைய ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கிறார் என்றால் அவருடைய சாட்சாத்காரம் காட்சி ஆகும். சிவனுடைய பக்தர்களுக்கோ பரமாத்மா அகண்ட ஜோதி சொரூபமானவர் ஆவார் என்று பொய்யாக கூறப்பட்டுள்ளது. நானே இவ்வளவு சிறிய பிந்து புள்ளியாவேன் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் அகண்ட ஜோதி சொரூபத்தை அர்ஜுனனுக்கு காண்பித்தார் என்கிறார்கள். அவர் அர்ஜுனன் கூறினார், போதும், என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, அவருக்கு தரிசனம் ஆகியது. எனவே இது போல கீதையில் எழுதப்பட்டுள்ளது. மனிதர்கள் அகண்ட ஜோதியின் சாட்சாத்காரம் ஆகியது என்று நினைக்கிறார்கள். இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தில் மகிழ்விப்பதற்கான விஷயங்கள் ஆகும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். அனுமாருடைய பக்தரா இருக்காங்கன்னா அனுமாருடைய சாட்சாத்காரம் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம்
சிவன் வந்து அகண்ட ஜோதி ரூபமா இருக்காருன்னு பக்தியில சொல்லிட்டாங்க. அப்ப அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி ரூபமா 1000 சூரியன் பிரகாசமா அவருக்கு காட்சி கிடைச்சது. அதனாலதான் அவர் என்னால பார்க்க முடியல, நீங்க இந்த காட்சி காட்டுறதை நிறுத்துங்க அப்படிங்கறது மாதிரி சொன்னதான் கீதையில எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னா, பக்தியில உங்களுடைய மனதை மகிழ்விக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. தந்தை வெறும் பிந்து புள்ளியா தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். சரிங்க சிஸ்டர். இப்பொழுது தந்தை கூறுகிறார், நான் அகண்ட ஜோதி சுரூபம் ஆவேன் என்று நானோ கூறுவது இல்லை. எப்படி உங்களது ஆத்மா புள்ளி பிந்து போல உள்ளதோ நானும் அவ்வாறே உள்ளேன். எப்படி நீங்கள் நாடகத்தின் பந்தனத்தில் உள்ளீர்களோ அதே போல நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு உள்ளேன். அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் பாகம் நடிப்பதற்கு கிடைத்துள்ளது. மறுபிறவியோ அனைவரும் எடுத்தே ஆக வேண்டியுள்ளது. வரிசை கிரமமாக அனைவரும் வந்தே ஆக வேண்டியுள்ளது. முதல் நம்பரில் இருப்பவர் பிறகு கீழே வருகிறார். எத்தனை விஷயங்களை தந்தை புரிய வைக்கிறார். அது லாஸ்ட் சோல் மேல போகும்போது ஃபர்ஸ்ட் சோல் கீழே இறங்குது அப்படிங்கறது அப்பா புரிய வைக்கிறாரு. நாடகத்தின் பந்தனத்துல நீங்க எப்படி பிறவி எடுத்து கட்டுப்பட்டு இருக்கீங்களோ அதே போல நான் என்னுடைய பாட்டு நடிக்கிறதுக்கும் நாடகத்தின் பந்தனத்துல கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நாடகத்தின் பந்தனம் என்னன்னா, பிரம்மா உடலை எடுத்து நமக்கெல்லாம் ஞானம் கொடுக்கறது தான். அதான் அவருடைய பந்தனம் அப்படிங்கறத சொல்றாரு. வந்து நம்மள தமோ நிலையிலிருந்து சத்துவ நிலைக்கு உயர்த்திட்டு போறார். இந்த காரியம்தான் அப்பா செய்யறாரு அப்படிங்கறத சொல்றாரு. நான் ஒன்னும் பெரிய ஜோதி ரூபமால நான் வெறும் பிந்து புள்ளியா தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். உங்களுடைய ஆத்மா எப்படி சின்ன பிந்து புள்ளியா இருக்கோ அதே போலதான் என்னோடதும். நான் அகண்ட ஜோதின்னு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்பா புரிய வைக்கிறாங்க. அப்பா சொல்றாங்க, சிருஷ்டி என்ற இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது என்பது புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்படி பகலுக்கு பின் இரவு வருகிறதோ அதே போல கலியுகத்திற்கு பின் சத்தியுகம், பிறகு திரேதா, பிறகு சங்கமயுகம் வருகிறது. சங்கமயுகத்தில் தான் தந்தை மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் சதோ பிரதானமானவர்களாக இருந்தார்களோ அவர்களே தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளார்கள். அவர்களே மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிவிடுவார்கள். ஹே பத்தித்த பவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். அந்த ஹேங்கிறத வந்து சொல்லக்கூடாது, அது பாவம் அப்படின்னு ஒரு முரளியில சொல்லியிருந்தாரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முரளியில. பக்தர்கள் சொல்றாங்க, ஹே தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடியவரே பதித்த பாவனரே வாருங்கள் வந்து சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த ஹேன்னு சொல்றது வந்து பாவம்னு சொன்னாருங்களா? அகங்காரம் தேக அபிமானத்துல அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். அது உரிமையா கூப்பிடுறதுதான். ஆனா அவங்க தேக அபிமானத்துல இருக்கிறதுனால அது தவறா போயிடுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல தேவையில்லை அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே சார். சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அகங்காரம் வந்து பாவம் தானே, பாவகர்மத்தை செய்யறதுதானே. அப்புறம் பத்தித்த பவனரை வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். எனவே இப்பொழுது மன்மனாபவ என்று தந்தை கூறுகிறார், நான் ஆத்மாவேன், நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதை சரியான முறையில் ஒருவர் புரிந்து கொள்வது அரிதாக உள்ளது. ஆத்மாக்களாகிய நமது தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார். ஆத்மாதான் இனிமையாக இருக்கிறது அல்லவா? சரீரமோ அழிந்து போய் விடுகிறது. பிறகு அவரது ஆத்மாவை அழைக்கிறார்கள். அன்போ ஆத்மாவிடம்தான் ஆகிறது அல்லவா? சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாதான் படிக்கிறது, கேட்கிறது. தேகமும் முடிந்து போய் விடுகிறது. ஆத்மா அடிபற்றது, அதுதான் இனிமையானது, அதுதான் அன்பானது. அன்பு காட்டணும் ஆத்மா மீது தான் காட்டணும், தேகத்தின் மீது இருக்கக்கூடாது. தேகம் அழியக்கூடியது. ஆனா இறந்தா அழுகுறாங்க அப்படின்னா தேகத்தின் மீது கொண்ட பற்று, தேகத்தின் அன்பு இருக்க காரணத்தினாலதான் அழுகுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு சிஸ்டர். உங்களுக்கு அன்பு ஆத்மா மீது தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே. அப்பா சொல்றாங்க, நான் ஆத்மா அமரனாவேன். பிறகு நீங்கள் எனக்காக ஏன் அழுகிறீர்கள்? இது தேக அபிமானம் ஆகும் அல்லவா? உங்களுக்கு தேகத்தின் மீது அன்பு உள்ளது. உண்மையில் இருக்க வேண்டியது ஆத்மா மீது அன்பு. அழியாத அவிநாஷி பொருள் மீது அன்பு இருக்க வேண்டும். அழியக்கூடிய பொருள் மீது அன்பு ஏற்படுவதால் தான் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தேகி அபிமானி, ஆத்மா உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள். எனவே புத்தியுடன் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறார்கள். அழுவது புலம்புவது எதுவும் இருக்காது. தேகி அபிமானி அப்படின்னா சுயராஜ்ய அதிகாரி. இங்க எதுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு அப்படின்னா, சத்தியுகத்துல எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரிகளா தேகி அபிமானிகளா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. தேகி அபிமானி அப்படின்னா ஆத்மா உணர்வு உடையவர்கள். ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு ட்ரெஸ் அப்படிங்கிற உணர்வுல இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போறது மாதிரி இன்னொரு சரீரத்தை எடுத்து தாரணை செய்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த சரீரத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது.
அவங்க உண்மையிலேயே புரிஞ்சிருந்தாங்க நம்ம ஆத்மா தான், நம்ம சரீரம் கிடையாது அப்படிங்கிறதுக்காக. அதனால அந்த சம்ஸ்காரத்தை இப்பயே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, குழந்தைகளை நீங்கள் தங்களது ஆத்ம அபிமானி ஸ்திதியில் இருப்பதற்காக, ஆத்ம உணர்வுடன் இருப்பதற்காக மிகவுமே பயிற்சி செய்ய வேண்டும். ம். நான் ஆத்மா ஆவேன். எனது சகோதரனுக்கு ஆத்மா தந்தையின் செய்தியை கூறுகிறேன். ம். எனது சகோதரன் இந்த உறுப்புக்கள் மூலமாக கேட்கிறார். இப்பேற்பட்ட நிலையை அமைத்துக் கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிக் கொண்டே இருக்கும். ம். சுயம் தன்னையும் ஆத்மா என்று உணருங்கள், அவரையும் ஆத்மா என்று உணருங்கள். ம். அப்பொழுது பக்குவமான பழக்கம் ஏற்பட்டுவிடும். இதுதான் ரகசியமான உழைப்பு ஆகும். உள்முகமாக ஆகி இந்த நிலையை பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் ஆத்மா அபிமானி நிலை அப்படிங்கிறத சொல்றாரு. உங்களை நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்களுடைய சகோதர ஆத்மாக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற புரிதலோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பக்குவமான நிலை அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் ஆத்மா, பரமாத்மா தந்தையும் ஆத்மா, எதிரில் இருக்கவங்களும் சகோதர ஆத்மாக்கள். எல்லாரும் ஆத்ம ரூபத்துலதான் இருக்கீங்க. எல்லாருக்கும் சரீரம் கிடைச்சிருக்குன்னா அவங்கவுங்க பாகத்தை நடிக்கிறதுக்காக சரீரம் கிடைச்சிருக்குது. இப்படி உங்களுக்கு ஆத்மாவையும் அந்த சரீரத்தையும் பிரிச்சு பார்க்க தெரியணும். இந்த நாடகத்துல இந்த பார்ட் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கறதையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அந்த சேவை செய்யும் போதே பிரிச்சு பார்க்க தெரியணும் அப்படிங்கறத சொல்றாரு. இதுதான் ஆத்மாபிமான நிலை, இதுதான் பக்குவமான நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். என்ன நினைவு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த விநாசம் எல்லாம் அந்த விகாரம் எல்லாம் விநாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அப்ப நமக்கு சமிக்கை கொடுக்கறாங்க. அப்பா சொல்றாங்க, எவ்வளவு நேரம் ஒதுக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இதில் ஈடுபடுங்கள். 8 மணி நேரம் தொழில் ஆகியவை தாராளமாக செய்யுங்கள். உறங்கவும் செய்யுங்கள். மீதி நேரம் இதில் ஈடுபடுத்துங்கள். 8 மணி நேரம் சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது விகர்மங்கள் விநாசமாகும், பாவங்கள் அழியும் என்று பதீத்த பாவன தந்தை கூறுகிறார். ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் சங்கமத்தில் கிடைக்கிறது. மகிமை முழுவதுமே இந்த சங்கம யுகத்தினுடையது ஆகும். இப்பொழுதுதான் தந்தை வந்து உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கிறார். இதில் ஸ்தூல விஷயங்கள் எதுவும் கிடையாது. நீங்கள் இப்பொழுது எழுதுவது அனைத்துமே அழிந்து போய்விடும். நோட்டு குறிப்புகள் கூட எதற்காக எழுதுகிறீர்கள் என்றால் பாயிண்ட்ஸ் குறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நினைவில் இருக்கும். வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா. முக்கியமான விஷயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு விகர்மமும் பாவ கர்மமும் செய்யக்கூடாது. இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டும். ஆனால் அவசியம் தூய்மையாக வேண்டும். பாயிண்ட்ஸா எடுத்து நோட் பண்ணிக்கிறீங்க எதுக்காக அப்படின்னா அப்பதான் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கறதுக்காக பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் இப்ப எந்த ஒரு பாவ கர்மமும் செய்திடக்கூடாது. பாவம் செய்தீங்கன்னா அதற்குரிய தண்டனை கிடைக்கும். அதனால எச்சரிக்கையா இருங்க. யாருக்கும் எண்ணம் சொல் செயல் மூலமா துக்கம் கொடுக்காதீங்க. துக்கத்தை எடுத்துக்கிடவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அசுத்தமான எண்ணங்கள் கொண்ட ஒரு சில குழந்தைகள் இவ்வாறு நினைக்கிறார்கள். எனக்கு இன்னாரை மிகவும் பிடித்துள்ளது. இவளுடன் நான் கந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விடுவேன். ஆனால் கந்தர்வ விவாகம் எப்பொழுது செய்விக்கப்படுகிறது என்றால் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் மிகவும் தொல்லைப்படுத்தும் பொழுது அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்விக்கப்படுகிறது. அதற்காக எல்லோரும் நாங்கள் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூற வேண்டுமா என்ன? அவர்கள் ஒருபொழுதும் இருக்க முடியாது. முதல் நாளே போய் சாக்கடையில் விழுந்து விடுவார்கள். பெயர் ரூபத்தில் மனம் ஈடுபட்டு விடுகிறது. இதுவோ மிகவும் மோசமான விஷயமாகும். கந்தர்வ விவாகம் செய்வது என்பது ஒன்றும் சித்தி வீடு அல்ல. ஒருவர் மீது மற்றவருக்கு மனம் ஈடுபட்டு விட்டால் கந்தர்வ விவாகம் செய்வோம் என்று கூறிவிடுகிறார்கள். அதாவது கந்தர்வ விவாகம் செய்துக்கிறது அப்படின்னா திருமணம் செய்துக்கிடுவாங்க, ஆனா விகாரங்கள் இல்லாம இருப்பாங்க. அதுக்காக யார் மீதாவது யாருக்காவது மனம் ஈடுபட்டுச்சுன்னா நான் இவ்வளவு கந்தர்வ விவாகம் செய்துக்கிடுவேன் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கந்தர்வ விவாகம் எப்ப செய்யப்படும் அப்படின்னா வீட்டுல தாய் தந்தையர் கட்டாயப்படுத்துறாங்க, நீ யாரையா திருமணம் செய்துக்கா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்களோ, இல்ல நண்பர்களோ உறவினர்களோ சண்டையிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் நீ இருக்கக்கூடாது, தனியாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்காக விவாகம் செய்ய வைக்கப்படுது. ஆனா நீங்க உங்க மனசு ஈடுபட்டுருச்சு அப்படின்னா ஒரே நாள்ல போய் சாக்கடையில போய் விழுந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கந்தர்வ விவாகம் செய்யறது ஒன்றும்
சித்தி வீடுக்கு போறது மாதிரியான விஷயம் கிடையாது. மிகவும் மோசமான விகாரம் காம விகாரம். எச்சரிக்கையோட இல்லைன்னா மொத்தமா தூய்மையற்றவர்களா மாறி போயிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அதனால எச்சரிக்கையோட இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. இதில் உறவினர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இந்த குழந்தை எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் மீது மனம் ஈடுபட்டுள்ளதோ அவரிடம் இருந்து அகற்றி விட வேண்டும். இல்லை என்றால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த சபையில் மிகவும் எச்சரிக்கை கொள்ள வேண்டி உள்ளது. இனி முன்னால் போக போக மிகவும் சட்டப்படி சபை கூடும். இது போன்ற சிந்தனை உடையவர்களை வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவங்க, இப்படி சிந்தனை கொண்டவங்களை எல்லாம் வர்றது கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் சட்டப்பூர்வமா இனிமேல் சபை அமரும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. சொல்றாரா? மதுபன்ல சொல்றாரு. இங்க இந்த மாதிரி சிந்தனையோட எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. மொத்தமா ஆத்ம உணர்வு உடையவராகணும், தூய்மையாகணும், எந்த விகாரங்களின் சிந்தனை இல்லாம இருக்கணும். இந்த மாதிரி தவறான எண்ணத்தோட எல்லாம் இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சட்டப்படி இனிமேல் சபை அமரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இவ்வளவு நாள் தவறான எண்ணங்களை கூட சென்டருக்கு எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா எக்யம் குழந்தைங்க கையில இருந்துச்சு. இப்ப எக்யம் அப்பா கைக்கு நேரடியா போயிடுச்சு. அதனால இந்த சட்டம் கடுபடியா தான் இருக்கும் அப்படி இந்த சமிக்கையை நமக்கு கொடுக்கறாரு. எந்த குழந்தைகள் ஆன்மீக சேவையில் மும்முரமாக இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருந்து சேவை செய்கிறார்களோ அவர்களே சத்தியுக ராஜதானி ஸ்தாபனை செய்வதில் உதவி செய்பவர்களாக ஆகிறார்கள். சேவை புரியும் குழந்தைகளுக்கு தந்தையினுடைய டைரக்ஷன் உத்தரவு என்னவென்றால், ஹராம் ஹராம், ஓய்வாக இருப்பது தீங்கானது. யார் நிறைய சேவை செய்கிறார்களோ அவர்கள் அவசியம் ராஜாராணி ஆவார்கள். யார் யார் உழைப்பு செய்கிறார்களோ தங்களுக்கு சமானமாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்குள் பலமும் இருக்கும். ஸ்தாபனையோ நாடகப்படி ஆக வேண்டியுள்ளது. நல்ல முறையில் அனைத்து பாயிண்ட்ஸ் குறிப்புகளை தாரணை செய்து பிறகு சேவையில் ஈடுபட வேண்டும். ஓய்வு கூட தீங்கானது. சர்வீஸ், சேவையே சேவை. அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். யோக நிலையில இருந்து நீங்க சேவை செய்யணும். அப்பதான் புதுசா ராஜதானி உருவாகுது, அதுக்கு உதவியாளரா ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்க சேவாதாரி குழந்தைகளுக்கு அப்பா ஒரு கட்டளை கொடுக்கறாரு. ஹராம் ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹராம் ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஓய்வாக இருக்கிறது கூட தவறான காரியம். இங்க சங்கம் மையத்துல உங்களுக்கு ஓய்வெல்லாம் கிடையாது, சேவையே சேவைதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சேவையில பிஸியா இருக்கணும், ஓய்வு எடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சேவாதாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை. அப்ப நீங்க நல்ல விதத்துல சேவை செய்து உங்களுடைய உயர்ந்த பதவியை உருவாக்கணும். யார் நல்ல விதத்துல உருவாக்குறாங்களோ, தனக்கு சமமா மாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜாராணி பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைவீர்கள். மேகங்களாக ஆகி வர வேண்டும். பின் ரெஃப்ரெஷ், புத்துணர்வு பெற்று சேவைக்கு சென்று விட வேண்டும். உங்களுடைய சேவை நிறைய வெளிப்படும். மனிதர்கள் சட்டென்று புரிந்து கொண்டு விடும் வகையில் பல்வேறு விதமான படங்கள் வெளிப்படும். இந்த படங்கள் ஆகியவை சீர்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். இதில் யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பார்களோ அவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புரிய வைப்பவர்கள் கூட நன்றாக இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ, தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய முகத்தின் மூலமாகவே தெரிய வந்து விடுகிறது. பாபா, நாங்களோ உங்களிடம் இருந்து ஒரு ஆஸ்தியை பெறுவோம். ஆக அவர்களுக்குள் குஷியின் கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்க மேகங்களாகி தந்தை கிட்ட வரணும். தந்தை கிட்ட ஞானத்தினால ரெஃப்ரெஷ் ஆகி மற்றவர்களுக்கும் போய் சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. தந்தை கிட்ட வாரீங்க, அப்புறம் மேலும் மற்றவர்களுக்கு போய் சேவை செய்றீங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து நீங்க சேவை செய்யும் போது உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாவே வெளிப்படுத்தணும், தந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதாவது அவர்களுக்குள் குஷியின் கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும்போது சேவையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். புத்திர உணர்வு பெற்றார்களோ இல்லையோ பின் சேவைக்காக ஓடுவார்கள். சேவைக்காக ஒவ்வொரு சென்டரில் இருந்தும் நிறைய பேர் தயாராக வேண்டும். உங்களுடைய சேவை நிறைய பரவி கொண்டே இருக்கும்.
ம், உங்களுடன் சேர்ந்து கொண்டே போவார்கள். கடைசியில் ஒரு நாள் சன்னியாசிகள் கூட வருவார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய ராஜ்யம் உள்ளது. அவர்களுடைய கால்களில் விழுகிறார்கள், பூஜிக்கிறார்கள். இது பூத பூஜையாகும் என்று தந்தை கூறுகிறார். எனக்கோ கால்களே இல்லை, எனவே பூஜை செய்ய கூட விடமாட்டார்கள். ம், நானும் இந்த உடலை கடனாக எடுத்துள்ளேன், எனவே இவருக்கு பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. ம். அதாவது 69க்கு முன்னாடி சொன்ன முரளி சன்னியாசிகள் ராஜ்யம் இருக்குன்னு. இப்ப ஆ. சன்னியாசிகள் எல்லாம் வந்துட்டாங்க. பிரம்மகுமார்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்கிறாங்க உலகமே. ஆமா. இந்த அளவு விஸ்தாரமாயிடுச்சு சேவாயிடுச்சு. ம். சன்னியாசியரின் ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் அவங்க காலில் போய் விழுந்துட்டு இருக்காங்க. இன்னமும் சன்னியாசிங்க காலில் போய் விழுகிறவங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்ப அவங்களோட தான் அதான் அவங்களுடைய ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. அப்ப அடுத்து நீங்களும் நல்ல விதத்துல நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் தாரணை பண்ணி சேவை செய்து புது புது பட விளக்கங்கள்லாம் இனிமேல் உருவாக்கக்கூடிய சேவாதாரிகளா நிறைய வரதான் போறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஒவ்வொரு சென்டர்லயும் சேவைக்கான ஆர்வம் இருக்கணும். சேவாதாரிகளும் நிறைய வெளிப்படணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இப்ப தந்தை கூட தன்னுடைய காலில் விழ சொல்ல மாட்டார், ஏன்னா தந்தைக்கு காலே கிடையாது அப்படிங்கறது மாதிரி சொல்றார். பூஜையும் கூட தந்தைக்கு செய்ய விட மாட்டார் அப்படிங்கறத சொல்றார். எனக்கு புள்ளிக்கு பூஜை செய்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறது மாதிரி கேக்குறாரு. ஆனா சன்னியாசிகளுக்கு அவங்கள பூஜை செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பூத பூஜைக்கு சமமானது அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஓகே சிஸ்டர். பக்தியே மொத்தமா கடனாக எடுத்திருக்கேன், இதுக்கு ரதம் பாக்கியசாலி ரதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பக்தியே தேவையில்லை அப்படின்ட்டாரு. சன்னியாசிகளுக்கு பூஜை செய்தீங்கன்னா அது பூத பூஜைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு நீங்க பூஜை செய்து என்ன செய்ய போறீங்க? புள்ளிக்கு பூஜை செய்து புள்ளிக்கு எப்படி பூஜை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பக்தியே தேவையில்ல, பூஜையே தேவையில்லைன்ட்டாரு. சரிங்க சிஸ்டர். சொல்றாங்க, இச்சமயம் குழந்தைகளாக நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகளாவீர்கள், ஏனெனில் நீங்கள் இங்கு ஈஸ்வரிய சந்ததி ஆவீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்று பாடலும் உள்ளது. எனவே யார் வெகு காலமாக பிரிந்திருந்தார்களோ அவர்களே வருகிறார்கள். அவர்களுக்குத்தான் வந்து கற்பிக்கிறேன். கிருஷ்ணருக்காக இவ்வாறு கூற முடியுமா என்ன? அவரோ முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். இது அவருடைய கடைசி பிறவியாகும். எனவே பெயர் கூட இந்த ஒருவருக்கு ஷியாம் சுந்தர் என்று இடப்பட்டுள்ளது. சிவன் பற்றியோ அவர் யாராக இருக்கிறார் என்பது பற்றியோ யாருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். நான் பரமாத்மா ஆவேன், பரந்தாமத்தில் இருப்பவன் ஆவேன். நீங்கள் கூட அங்கு இருப்பவர் ஆவீர்கள். நான் சுப்ரீம் பதீத்த பாவனன் ஆவேன். நீங்கள் இப்போது ஈஸ்வரிய புத்தியுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். இறைவனின் புத்தியில் என்ன ஞானம் உள்ளதோ அதை உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் பக்தியின் விஷயம் இருப்பதில்லை. இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அச்சா, ஓம் சாந்தி. அதாவது ஆத்மா பரமாத்மாவை பிரிஞ்சு பல காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மகிமை சிவனுக்குரியது அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மா சிவனு அப்படிங்கிறதுக்காக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனா இந்த மகிமையே கிருஷ்ணருக்கு சொல்ல முடியுமா என்ன? கிருஷ்ணரோ 84 பிறவிகள் எடுக்கக்கூடியவரா இருக்காரு. அவருக்கு மகிமை ஷியாம் சுந்தர் அப்படிங்கிற மகிமை தான் அப்படிங்கிறார். ஷியாம்ன்றது அரைக்கல்பம் கருப்பா இருக்கவரு, சுந்தருங்கிறவரு அரைக்கல்பம் வெள்ளையா இருக்கக்கூடியவர். அதாவது பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த பிரம்மா தான் அரைக்கல்பம், பிரம்மாவுடைய ஆத்மா தான் அரைக்கல்பம் வெள்ளையாகவும் அரைக்கல்பம் கருப்பாகவும், அரைக்கல்பம் தூய்மையானதாகவும் அரைக்கல்பம் தூய்மையற்றதாகவும் மாறி போயிருது. மீண்டும் அந்த தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறதுக்காக பரமாத்மா வர வேண்டியது இருக்குது. அப்ப எல்லா மகிமையும் சிவன் தந்தைக்குரியது அப்படிங்கறத சொல்றாரு. கிருஷ்ணருக்கு அந்த மகிமையை கொடுக்க முடியாது. தந்தை கிட்ட என்ன ஞானம் இருக்குதோ அதை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு. தந்தை தான் ஞான கடலா இருக்காரு, உங்களையும் எனக்கு சமமா ஞான கடலா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சத்தியுகத்துல இந்த ஞானம்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. தந்தை வந்து இப்ப சொல்லி தரும்போதுதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஞானம்ங்கிறது சங்கமயுகத்துலதான் உங்களுக்கு கிடைக்கப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கு ஆன முக்கிய சாரம். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்நோக்கு முகம் ஆனவராக ஆகி நமது நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஆத்மாவேன், எனது சகோதர ஆத்மாவிற்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறேன்.
இது போல ஆத்மாபிமானி ஆகி ஆத்ம உணர்வு உடையவராக ஆவதற்கான உள்ளூர உழைப்பு செய்ய வேண்டும். நான் ஆத்மாவேன், என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மையிலே உள்நோக்கு முகமுடையவராகி ஆத்மாபிமானி ஆவது. அப்ப இந்த உள்ளூர பயிற்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதானம் வரதானம் கொடுக்குறாங்க. சரி, தாரணைக்கு 2வது பாயிண்ட். ஆன்மீக சேவையில் ஆர்வம் கொள்ள வேண்டும், தனக்கு சமானமாக ஆக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். சகவாச தோஷம் மிகவும் அசுத்தமானது, அதிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தப்பும் தவறுமான தூய்மையற்ற உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஆன்மீக சேவை செய்யணும், தங்களுக்கு சமமா மாத்தணும், அந்த சேவையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். சகவாச தோஷத்துல போயிடக்கூடாது, தூய்மையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற. உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகே சிஸ்டர். வரதானம் கொடுக்குறாங்க. உலக நன்மை காரியத்தில் எப்பொழுதும் மும்முரமாக இருக்கக்கூடிய உலகத்தின் ஆதார மூர்த்தி ஆவீர்களாக. விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகள் கனவில் கூட சவகாசமாக இருக்க மாட்டார்கள். சாகவாசகமா இருக்க மாட்டாங்க. சாவகாசமாக இருக்க மாட்டார்கள். யார் இரவு பகலாக சேவையில் பிஸியாக இருப்பார்களோ அவர்களுக்கு கனவிலும் கூட புதிய புதிய விஷயங்கள், சேவையின் திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் தெரிய வரும். அவர்கள் சேவையில் பிஸியாக இருக்கும் காரணத்தால் தங்களது புருஷார்த்தத்தில் ஆகட்டும் மற்றவர்களுடையதாகட்டும் வீணானவற்றிலிருந்து தப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் உலகத்தின் ஆத்மாக்கள் எப்பொழுதும் வெளிப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு சிறிதளவு கூட கவனக்குறைவின் தன்மை வர முடியாது. அப்பேற்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு ஆதாரமூர்த்தி ஆவதற்கான வரதானம் பிராப்தியாகி விடுகிறது. யார் விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளா இருப்பாங்களோ உங்களுக்கு கனவுல கூட அந்த சாகவாசமா இருக்கக்கூடிய விஷயம் இருக்காது. இரவு பகலாகவும் சேவையிலே பிஸியா இருக்க காரணத்தினால கனவு கூட எப்படி வரும், விதவிதமான அந்த சேவைக்கான திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் இருக்கும். கனவு கூட அவங்களுக்கு அப்படித்தான் வரும்னு சொல்றார். புது புது வழிமுறைகள், பாபாவுடைய டச்சிங்ஸ் எல்லாமே அந்த கனவுல கூட உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய புருஷார்த்தம் நல்ல விதத்துல இருக்கும். மற்றவர்களுடைய வீணான விஷயங்கள்ல இருந்தும் தப்பிச்சிருப்பாங்க. ஒருபோதும் அவங்களுக்கு கவனக்குறைவு இருக்காது அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே அவங்க முன்னாடி மற்ற ஆத்மாக்களுக்கு எப்படி செய்யணும், சேவை செய்யறது அப்படிங்கிற அந்த வெளிப்பாடு தான் இருக்கும். இப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகளுக்கு தான் ஈஸியா ஆதாரமூர்த்தி ஆகுங்கள் அப்படிங்கிற வரதானம் பிராப்தியாகி விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கனவுல கூட சேவாதாரிகளுக்கு தவறான விஷயம் வரக்கூடாது. இரவு பகலுமா சேவை செய்துட்டு இருந்தா அந்த கனவுல கூட அந்த சேவைக்கான புது புது திட்டங்கள், அந்த டச்சிங்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். எப்படிலாம் சேவை செய்து அதை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி இருந்தீங்கன்னா வீணான விஷயங்கள், மற்றவர்களுடைய வீணான விஷயங்கள்லாம் உள்ள தாரணை செய்ய மாட்டீங்க. எப்பவும் தந்தை கூட பாதுகாப்பா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆதாரமூர்த்தி விஸ்வ கல்யாணக்காரி. ஓகே சிஸ்டர். அப்பா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. சங்கமயுகத்தின் ஒவ்வொரு செகண்ட் கூட வருடங்களுக்கு சமமாகும். எனவே கவனக்குறைவின் தன்மையில் நேரத்தை இழக்காதீர்கள். சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடி கூட ஒவ்வொரு வருடத்துக்கு சமமாகும். மற்ற 4 யுகம் இருக்குது இல்லையா, மற்ற 4 யுகத்திலையும் இங்க ஒரு செகண்ட் நீங்க செய்யக்கூடிய பிராப்தி ஒரு வருடத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார். பொதுவா சொல்லுவாரு, சங்கம யுகத்துல ஒரு செகண்ட் நீங்க அடையிறீங்க, செகண்ட வீணாக்குறீங்கன்னா சத்தியுகத்துல ஒரு வருடத்தை வீணாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். ஆனா சங்கம யுகத்துல அந்த செகண்ட் எப்படி பயன்படுத்துறோமோ, நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தினோம்னா அது சத்தியுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் போகும். சங்கம யுகத்துல தவறான ஒரு காரியம் செய்தோம் அப்படின்னா அது துவாபர கலியுகத்துல நம்ம துக்கம் அனுபவிக்கிறது மாதிரி ஆயிடும். எல்லாத்துக்குமே விதை இந்த சங்கம யுகத்துல தான் விதைக்கப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு செகண்ட் கூட வீணாக்காதீங்க, கவனக்குறைவுடையவரா ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே சிஸ்டர். ஒவ்வொரு செகண்டையும் வீணாக்காம செயல் செய்யலனா கூட மனச சேவையில ஒவ்வொரு மூச்சிலையும் செஞ்சிட்டு இருந்தோம்னா அது கணக்காய்க்கும், சேவா கணக்காய்க்கும் அப்படின்னு அப்போ நமக்கு புரிய வைக்கிறாங்க. எந்த ஒருக்குனாலும் பண்ணலாம் அப்பாவுடைய நினைவுல. சங்கமயுகத்துல சங்கமயுக வாசியா இருக்கணும். ஞானம், யோகம், தாரணை, சேவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல அப்பா எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதும். சங்கம யோகவாசியா இருந்தாலே போதும். ஓகே சார். அவ்யக்த சமிக்கை. கம்பைண்டு ரூபத்தின் நினைவினால் எப்பொழுதும் வெற்றியாளராகுங்கள். யாருடன் கூட சர்வசக்திவான் தந்தை கம்பைண்டு
கம்பைண்டாக இருக்கிறாரோ ம் சர்வசக்திகள் இயல்பாகவே அவர் கூட இருக்கும். ம் எங்கு சர்வசக்திகள் இருக்கின்றனவோ அங்கு வெற்றி ஏற்படாது என்பது இயலாத காரியம். ம் லௌகீகத்தில் கூட நல்ல துணையாளர் கிடைத்து விட்டார் என்றால் அவரை நாம் விட முடியாமல் இருப்போம். ம் இவரோ அழியாத துணையாளர் ஆவார். ஒரு பொழுதும் ஏமாற்றக்கூடிய துணை அல்ல, எப்பொழுதுமே துணையை ஏற்று நடத்தக்கூடிய துணையாளர் ஆவார். ம் எனவே எப்பொழுதுமே கூடவே இருங்கள். ம் யார் கூட சர்வசக்திவான் கம்பைண்டா இருக்காரோ அவங்க கிட்ட எப்பவுமே சர்வ சக்திகளும் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்றார். எங்க சர்வ சக்திகள் கூடவே இருக்குதோ அங்க வெற்றி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றார். தந்தையோட இணைஞ்சே இருக்கணும். சர்வ சக்திவானோட கூடவே இணைஞ்சிருந்தீங்கன்னா சர்வ சக்திகள் கூடவே இருக்கும். சர்வ சக்திகள் எங்க கூடவே இருக்குதோ உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். லௌகீகத்துல கூட நல்ல துணைவர் இருக்காரு அப்படின்னா அவரை மனதால விட முடியாம இருப்போம் இல்லையா? அது போல இவர் கூட அலௌகீகத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட துணையாளரா இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இவரை விடலாமா நீங்க? எப்பவும் தந்தையோட இணைஞ்சே இருங்க. இவர் எப்போதுமே அழிவற்றவரா இருக்கார். உங்களை ஏமாத்தவே மாட்டார். அப்படிப்பட்ட துணையாளரை நீங்க விடலாமா? அதனால எப்பவும் கம்பைன்டு சொரூபமா இருங்க, வெற்றியாளரா ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.